சௌந்தர்யா, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருன. இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதுனாலதான் நம்மள எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இங்க பாரு, ஏதோ உனக்கும் அன்பனுக்கும் சம்பந்தமே இல்லங்கிற ரேஞ்ச்ல பேசுற. அப்புறம் எதுக்குடி தாலி கட்டின மறுநாளே கம்பெனிக்கு வந்து அன்பனனை தேடின? அவரை காணோம்னு தெரிஞ்சதும் ஓடோடி போய் போன் பண்ண. அண்ணன் சாப்பிடலன்னா இவங்களும் சாப்பிட மாட்டாங்களாம். அண்ணன் சாப்பிடலன்னு சமைச்செல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். அன்பனை சொன்னுச்சுன்னு ஒரு நைட்டு ஃபுல்லா ஊர் சுத்துவாங்களாம். அன்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறி துடிச்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்களாம். கம்பெனிக்கு வந்தா எதுக்குங்க உடம்பு முடியாதப்ப கம்பெனிக்கு வரீங்கன்னு கவலைப்படுவாங்களாம். இதெல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துல அர்த்தம் இல்ல, காதல் உயிரோடவே இல்லன்னு ஏன் உருட்டிக்கிட்டு இருக்க?